Hello friends, இந்த வீடியோல BTech Food Technology பத்தி தாங்க பார்க்க போறோம். இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க Food Technology எடுக்க போறீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு பெஸ்டான காலேजेसல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும். அந்த காலேजेसல எவ்வளவு ஃபீஸஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க Food Technology படிக்க போறீங்க அப்படினா அந்த Food Technology அதுல நீங்க என்னென்ன விஷயம்லாம் நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க. And உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க BTech Food Technology படிக்க போறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுட் ப்ராசஸிங்னா என்ன அப்படிங்கிற விஷயம் நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ அதே மாதிரி ப்ரிசர்வேஷன் டெக்னிக் பற்றியுமே நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. நம்மளோட ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபுட்டில் என்ன மாதிரிலாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணணும், அதே மாதிரி அது எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி ரொம்ப நாள் எக்ஸ்பிரி டேட் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி ப்ரொடக்ஷன் யூனிட்டில் கொண்டு போகிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜிக்குள்ளே கவர் அப் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட் சயின்ஸ் பற்றியும் படிப்பீங்க. அண்ட் ஃபுட் டெக்னாலஜி ஓரியன்டாகவும் நிறைய படிப்பீங்க. நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி படிக்கலான்ட்டு இருக்கீங்க, அதுவும் BTech ஃபுட் டெக்னாலஜி படிக்கலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி குரூப் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அப்படி எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. அதே மாதிரி மினிமம் 45% மினிமம் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் 12ல். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி கவர்மெண்ட் கோட்டாவில் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக உள்ளே போக முடியும். இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸில் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் பேட்டர்ன் தான். 6 months ஒன்ஸ் தான் உங்களுக்கான எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், ஃபுட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், ஃபுட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், ஃபுட் ஸ்டோரேஜ் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிற முடியும். அண்ட் இதெல்லாம் போக அனலிட்டிக்கல் சயின்ஸ்லேயுமே உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். உங்களுக்கான ஒர்க்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே உங்களுக்கான ஒர்க் இருக்குது. சாப்பிடக்கூடிய, நம்ம ஸ்டோர் பண்ணி எக்ஸ்பிரி டேட் இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜியோட அந்த ஃபுட் டெக்னாலஜி எம்ப்ளாயோட ஒர்க் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே இருக்குது. காம்படிஷன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபுட் டெக்னாலஜிஸ் இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ்ன்னு சொல்லலாம். அதனால் தாராளமாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். இந்த கோர்சஸ் எந்த காலேஜில் பெஸ்ட்டாக இருக்கும், அந்த காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸஸ் போயிட்டு இருக்குது, அண்ட் உங்களுக்கு அந்த காலேஜஸ் சூட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அட்மிஷன் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.